ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஓடி, அதாவது அட்டாக் அண்ட் டைட்டன் தமிழ்கிட்ட வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கன்னே அது உண்மையா இல்லையா, நம்பலாமா கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இதில் தெரியுறாங்க. அப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபரில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ அட்டாக் அண்ட் டைட்டன் வரப்போகுதுன்றாங்களே அது உண்மையா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அது கூட ஒரு ரிப்ளை போட்டிருந்திருப்பேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் ரிலீஸ் ஆக போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எங்கேயுமே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வரப்போகுது அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி இப்போ அந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த அட்டாக் அண்ட் டைட்டன் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்பில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ அதுவும் எந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி டப்பில் சீசன் 1 பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவங்களுடைய இதில். ஸோ அந்த ரீசன் காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ் டப்பும் வரும்ல அப்படிங்கிற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இந்த ரூமரு. அதை நம்பலாமா அப்படின்னு பொறுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அமேசான் ப்ரைமு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டான் அப்படிங்கிற ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் போட்டு கொண்டு வந்ததே அமேசான் ப்ரைம் தான். ஸோ அதில் தமிழ் டப் அப்போ ரிலீஸ் ஆகுது, அப்போ அட்டாக் அண்ட் டைட்டன் ரிலீஸ் ஆகும்ல அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒன்று புரிஞ்சுங்க, டான் ரிலீஸ் ஆனதுக்கான ஒரு ரீசன் கிரன்ச்ரோலில் அவங்களுடைய சர்வர் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த கரெக்டான டைம் டான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்னால தான் அவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கிரன்ச்ரோல் சைடில் இருந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆனதான் இந்த டான். இப்போ பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோல்லையே இப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பு இப்போ அமேசான் ப்ரைமில் பண்ணுறானுங்களே, அப்போ நம்மளும் அட்டாக் அண்ட் டைட்டனை எதிர்பார்க்கலாமே அப்படின்றதுனால தான் நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 50-50 தான் சொல்லுவேன். என்னடா 50-50 அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ ப்ளீச் கூட 1000 Year Blood War பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியோ சினிமாவில் பண்ணுறானுங்க. அவங்களோட ஹிந்தி சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளீச்சுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு அனிமேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான அனிமேவும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அதுவும் ஹிந்தி டப்பில். ஸோ பார்த்திங்கன்னா ஹிந்தி சைடில் இந்த மாதிரியான மோஸ்ட்லி ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற ஒரே காரணத்தினால பார்த்திங்கன்னா ஹிந்தி சைடில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்டு கொடுக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அனிமேக்கு ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க, பெஸ்ட்டு டப்பர் அப்படிங்கிற ஒரு அவார்டு ரிலீஸ் ஆக போகுது. அதில் பார்த்திங்கன்னா நாமினேஷனில் கூட பார்த்திங்கன்னா தமிழில் இல்லவே இல்லை. ஸோ ஹிந்தி டப்பர்ஸ்லாம் இருக்கானுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த தமிழை பார்த்திங்கன்னா அவ்வளோவா அவங்க கொண்டு வர்றது. தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கும் அப்படி தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் போய் நம்ம வாட்ச் பண்ணுறதே கிடையாது. அந்த ரீசன் ஒன்லினால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சப்போர்ட், அதாவது தமிழ் டப்புக்கு ஒரு அனிமே வர்றது அப்படிங்கிறதுனாலே அவங்க சலிச்சு போய் தான் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூலாக்கோட எபிசோட் 10மே கூட ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது தமிழ் டப்பில். ஸோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹிந்தி சைடில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற ஒரு ரீசன்னால் ஹிந்தி சைடை அவங்க தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நிறைய அனிமேஸை பார்த்திங்கன்னா ஹிந்தி சைடில் கொண்டு வர தான் செய்கிறானுங்க. இப்போ நீங்கள் நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் டிவியில் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் டிஸ்னி இந்த மாதிரி இதில் பார்க்கல. சில அவங்களோட கார்ட்டூன்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் போடுவானுங்க. ஏன்னா அது தமிழில் பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஹிந்தி சைடு கொடுத்த ரெஸ்பான்ஸ்னால பார்த்திங்கன்னா ஹிந்தி சைடு பண்ணியிருப்பானுங்க. நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸ் இல்லாத காரணத்தினால தமிழ் டப்பில் போடாமல் ஹிந்தி டப்லேயே போட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ ஹிந்தி சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா ஹிந்தி சைடு நிறைய அனிமேஸ் போகுது. ஸோ இது நம்ம பேசக்கூடாதான், என்ன பண்ணுறது, இதை நம்ம பேசி தான் ஆக வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் டப்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா ரெஸ்பான்ஸ் கொடுங்க. நிறைய தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் பாருங்கள். கிரன்ச்ரோலில் நிறைய, அதாவது வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துச்சு அப்படின்னாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஸ் கொண்டு வரானுங்க ப்ரோ, ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வருது அப்படின்னா நான் ஒவ்வொன்றுக்குமே சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல ப்ரோ அப்படின்லாம் எனக்கு சொல்ல தான் நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியதான் செய்யுது. ஸோ ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ கிரன்ச்ரோலில் தான் நிறைய அனிமேஸ் வருது அப்படின்னா நீங்கள் கிரன்ச்ரோலுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 79 என்னமோ தான் வரும்.
வரும். அதை வந்து நீங்கள் கொடுத்து பண்ணி வச்சுங்க. ஒரு மாதம் தான் பண்ணணும், அதாவது நீங்கள் மாதம் மாதம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏதாவது ஒரு மாதம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தமிழ் டப்லேயும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண தான் செய்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து நம்மளை தக்க வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் டப் பண்ணுறதுக்கு அப்படி நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நான் கட்டணும் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் ஜஸ்ட் அவங்கள்ட்ட சேர்ந்துக்குங்க. ஒரு மெம்பராக நீங்கள் சேர்ந்துட்டாலே அவங்க வந்து தமிழ் டப்பில் தான் அவர் விரும்பி சேர்ந்துருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ வந்து தமிழ் பீப்புள்ஸும் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சிச்சுன்னா நிறைய அனிமேஸ் வந்து தமிழில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி ரீசெண்டாக அந்த சோலோ லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கானுங்க கிரன்ச்ரோல் சைடில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி சைடில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க தவிர தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை தேட்ரிக்கல் ரிலீஸு. அது என்ன ரீசன்னே தெரில. அவங்க மோஸ்ட்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யார் தமிழில் பார்க்க மாட்டானுங்க போல் நினச்சி இருந்திருப்பானுங்களா என்னமோ தெரியல. ஸோ நான் அதுவுமே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா தமிழில் கொண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்குனது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செயல் தான். ஸோ என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்காரமாக நினச்சிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அனிமேஸை வந்து வெறுக்க தான் செய்கிறானுங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அனிமையா அதெல்லாம் பார்க்காதீங்க, ஜாப்பனீஸில் பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள், அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சவங்களுக்கு சரி, புரியாதவங்களுக்கு தமிழ் தானேங்க எல்லாமே. அது நம்ம போய் அவங்கள்ட்ட போய் ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் போய் திணிக்க முடியாதுல்ல. இப்போ அவங்க சொல்கிற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் வேல்யூபுளாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்சுவல் கண்டென்ட்டை கொடுக்கறது இல்லை, அதாவது குவாலிட்டிங்கிறது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில அனிமேக்கு பெஸ்ட்டு அப்படி நீங்கள் சொல்கிறது வந்து ஒத்து போகும் ப்ரோ. அதுக்காண்டி எல்லா அனிமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டான்ன்ற ஒரு அனிமே வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அது வந்து இருக்கிறதுலே என்னால் மோஸ்ட் ஃபேவரட் அனிமே லிஸ்ட்டில் எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டான்டன் தான் இருக்கா. ஏன்னா அவ்வளோ எனக்கு வந்து ஹிந்தி அது ஒரு ஜாப்பனீஸும் இங்கிலீஷுமே கூட எனக்கு பிடிக்காது. ஆனால் தமிழ் பண்ணியிருந்திருக்கானுங்க, அதனால தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்டனே பிடிச்சிச்சு. அதனால தமிழ் பண்ணானுங்கிறனால டான்டனே நான் பார்த்தேன். நான் வந்து உறுதியாக சொல்லுவேன், அதனால தான் நான் பார்த்தேன்னே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வந்து குவாலிட்டியாக கொடுத்துருந்தானுங்க டான்டானு. ஸோ இந்த மாதிரியான அனிமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் தமிழ் டப்புக்குமே நிறைய அனிமேஸ் வருமே. இவ்வளோ பேசியடா நீ சப்போர்ட் பண்ணியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சிச்சுன்னா, ஏதாவது என்கிட்ட அந்த மாதம் காசு இருந்துச்சுன்னா நான் வந்து கிரன்ச்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண தான் செய்வேன், நானுமே பார்க்க தான் செய்வேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில அனிமேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னா என்னால் கிரன்ச்ரோலில் வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி என்னுடைய ஃபேவரட்காண்டி அதை வச்சுக்கிறேன். தவிர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் கிரன்ச்ரோல் சைடு நான் காசே கொடுத்தது இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அப்பப்போ நான் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண தான் செய்வேன். இது வந்து உண்மைதாங்க, உண்மையிலே நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அப்பப்போ நான் நீங்களும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நிறைய அனிமேஸ் வந்து கொண்டு வருவானுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்டாக் அண்ட் டைட்டனுமே தமிழ் டப்பில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டை விட்டுட்டு நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் தானே வந்தோம். அட்டாக் அண்ட் டைட்டன் தான் இப்போ ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூமராக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. டெலகிராம்காரங்க பண்ண வேலையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க சேனலில் வந்து அவங்க சேனலை ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் தமிழ் டப் வரப்போகுது, என்னோட இந்த சேனலில் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நாங்கள் வந்தோடனே முதல்ல அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் தான் உங்களுக்கு கொடுக்க வைப்பாங்க. ரெக்வஸ்ட் வந்து இப்போ கொடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போயாவது வந்தோடனே அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சேனல்லையே வேறு எதுக்கு மாற்றி விட்டு போயிடுவாங்க, இல்லை விற்றுட்டு போயிடுவாங்க. வேறு எதுக்கு அவங்க கிடச்ச காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலை விற்றுட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான இதில் வந்து ரூமராக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அஃபிஷியலாக அவங்களோட அமேசான் ப்ரைமோட எந்த சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தமிழ்கிட்ட பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டப்பர் வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருந்தால் இந்த மாதிரியான ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நருட்டோவுக்கும் நடந்திருக்கு. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் வரப்போகுதுன்னு ஒரு டப்பர் வந்து ஒரு இடத்துல வந்து லீக் பண்ணியிருந்தாரு. அந்த ரீசன் அதாவது நருட்டோன்னு ஒன்று வரும்போது அவங்க வந்து 150 எபிசோட், அதாவது நருட்டோவில் நான் சொல்கிறேன், நருட்டோ ஷிப்புடன் சொல்ல, நருட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டோட்டலாக 150 தான் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 150 ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு லீக் கிடச்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 150யோட ரிலீஸ் பண்ணி முடிச்சிருந்தானுங்க. ஸோ நருட்டோ ஷிப்புடனுமே இப்போ வந்து நிறைய பேரால் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ எப்போயாவது போடுறேன். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவுமே இப்போ இப்போதைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கும் டப்பு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்லாட்டி மோஸ்ட்லி இப்போ போகிற நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு வேணால் நருட்டோ ஷிப்புடன் போட வாய்ப்பு உண்டு.
ஸோ என்னை பொறுத்தன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அட்டாக் அண்ட் டைட்டன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 50-50 தான் சொல்கிறானுங்க. எனக்கு 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மேபி டப்பர் வந்து லீக் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த டெலகிராம் சேனல்காரவங்க அவங்களுடைய சேனலில் சேர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு லீக் சும்மா பொய்யா கூட சொல்லியிருந்திருக்கலாம். இதே மாதிரி தான் இப்போ ஹண்டர் எக்ஸ் ஹண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டப்பில் வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ எப்பயாவது ஒரு அன்ஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுல நம்ம அன்றைக்கி ரீச்சாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.